கரம்புரின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. இந்த ஊரோட பேரு கரம்பூர்னு எதுக்காக வந்ததுன்னா, ஏன்னா இந்த கிராமத்துல சூரியனோட அனல் போன்ற கதிரொளிகள் மத்த கிராமத்தை விட அதிகமா இருக்கும். அதனால இங்க வெயில் காலத்துல மத்த கிராமங்களை விட ரொம்ப அதிகமான வெயில் தெரியும். இங்க ஒரே ஒரு கடை தான் இருந்தது. அந்த கடை ஜமீன்தார் அம்மாவோடது. அவங்க ஃபேன் வியாபாரம் பண்ணாங்க. ஒரு நாள் ஒரு ஆளு ஜமீன்தார் அம்மாவோட கடைக்கு ஃபேன் வாங்கறதுக்காக வந்தாரு. அங்க அந்த அம்மாவோட எடுப்பாளு தக்ஷ் உட்கார்ந்துருந்தான். அடே தக்ஷண்ண, இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் உங்ககிட்ட ஃபேன் வாங்கிட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ சரி பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் அது ஓடவே மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? நான் வேணா ஒன்று பண்ணுறேன். நீ என்கிட்ட இருந்து புது ஃபேன் வாங்கிக்கோ. நான் உனக்கு ரொம்ப நல்ல ஃபேன் கொடுக்குறேன். இந்த ஃபேனையும் நீங்கள் இப்படி சொல்லி தானே என்கிட்ட விற்றீங்க, ஆனால் இது இப்போவே ரிப்பேர் ஆயிடுச்சு. அண்ணே, புதுசு வாங்கணுன்னா வாங்குங்க, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்புங்க. தேவையில்லாமல் என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படியும் வெயில் காலம் வரப்போகுது. ஃபேனை வாங்காமல் போனீங்கன்னா தரையில் மீன் துடிக்கிற மாதிரி துடிக்கணும். ஏன்னா இந்த கிராமத்தில் ஃபேன் விற்கிறது ஜமீன்தார் அம்மாவோட கடை மட்டும்தானே. அந்த ஆளு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தக்ஷ் கிட்ட என்ன சொன்னார்னா, சரி கொடுங்கண்ணே, ஃபேன் வாங்காமல் போனேன்னா அப்புறம் வெயில் காலத்தில் என் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஆளு தக்ஷ் கிட்ட ஃபேனை வாங்கிக்கிட்டாரு. அதுவும் காஸ்ட்லியான ஃபேன். அப்புறம் அவரு வீட்டுக்கு போயிட்டாரு. அன்னைக்கு சாயந்தரமே ஜமீன்தாரம்மா தன்னுடைய கடைக்கு வந்தாங்க. சொல்லு தக்ஷ், இன்னைக்கு எத்தனை ஃபேன் வியாபாரம் ஆச்சு? அப்புறம் அவங்களோட ரிப்பேரான ஃபேனை எடுத்துட்டு எத்தனை பேர் வந்தாங்க? அது நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்களோட ரிப்பேரான ஃபேன் எடுத்துக்கிட்டு. அப்புறம் நானும் இன்னைக்கு நிறைய ஃபேன் விற்றேன். உங்களை பாராட்டியே ஆகணும் ஜமீன்தாரம்மா. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறீங்க தெரியுமா? பழைய ரிப்பேரான ஃபேனை புது ஃபேனுன்னு சொல்லி விற்கிறீங்கல்ல. இப்போ என்ன பண்ணுறது? செஞ்சு தானே ஆகணும். நல்ல ஃபேனை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணா அப்புறம் இவங்க அடிக்கடி என்கிட்ட வாங்க மாட்டாங்களே. ஜமீன்தார் அம்மா ஒவ்வொரு வருஷமும் அதிகமான விலைக்கு ஃபேனை விற்றாங்க. இதே கிராமத்துல தருண்னு பேர் கொண்ட ஆளு தன்னுடைய மனைவி ஷாலு கூட இருந்தாரு. ஒரு நாள் தருண் வீட்டு ஃபேனும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்கு அவருடைய மனைவி ஷேலு சொன்னாங்க, இங்க பாருங்க, 3வது வருஷம் 3வது ஃபேனு ரிப்பேர் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. நீ சொன்னா போதும் நட்சத்திரங்களை கையில பிடிச்சு கொண்டு வரேன்னு சொன்னீங்க. சூரியனோட கதிர்கள் உன் மேல படாம பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப இங்க என்னுடைய நிலைமைய பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் கையாலேயே காத்து வீசிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ ஷேலு, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது? கிராமத்தில் எல்லார் நிலமையும் இப்படி தான் இருக்குது. இங்கே யார் ஃபேனும் 7 மாதத்துக்கு மேலே ஒழுங்காக ஓடுறதில்ல. என்னோட அப்பா என்னை ஏசியில தான் வச்சிருந்தாரு. ஆனா ஒரு வருஷம் ஆனா போதும் இங்க உங்களோட ஃபேனு உடனே ரிப்பேர் ஆயிடுது. ஆனா இந்த வெயிலை தாங்கிக்கிறதுக்கு நான் இப்ப ரெடி ஆயிட்டேன். ஏன்னா உங்க கூட தானே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆனா முயற்சியாவது பண்ணுங்களேன். இந்த ஃபேன் இப்படி அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு. நீயும் சரியாக தான் சொல்கிற. சரி, நான் முதல்ல இந்த ஃபேனை எடுத்துகிட்டு போய் கடைக்கு போய் சரி பண்ணிட்டு வரேன். ஒருவேளை இந்த தடவையாவது இதை சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒத்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். தருண் அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் அம்மாவோட கடைக்கு போனாரு. அப்புறம் பார்த்தாரு, அங்க கடையில ஜமீன்தார் அம்மாவும் தக்ஷ் கூட இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தருண் அங்க வந்து நின்னது அவங்களுக்கு தெரியவே இல்லை. தருண் அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தாரு. ஆட, என்ன ஃபேன் விற்கிற நீ? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நல்ல ஃபேன் எல்லாம் எடுத்து தனியா வையி. அப்புறம் மக்கள் கொண்டு வந்து கொடுக்குற ரிப்பேரான ஃபேனை கொஞ்சம் மேலோட்டமா சரி செஞ்சு அவங்க கிட்டே வித்துடு. நல்ல ஃபேனுங்கெல்லாம் என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட ரிப்பேரான ஃபேனை வியாபாரம் பண்ணு. சரிங்க ஜமீன்தார் முதலாளி அம்மா, நான் அதை தெரியாமல் விற்றுட்டேன். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை நான் 3 மடங்கு அதிகமான பணத்துக்கு தான் அவங்க கிட்ட விற்றேன். தருண் அவங்க பேசுறதை கேட்டுட்டு அதிர்ச்சியில அதிர்ந்து போயிட்டாரு. அப்புறம் ஜமீன்தார் அம்மா கிட்ட சொன்னாரு, என்ன அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சேதான் ரிப்பேரான ஃபேன் எல்லாம் கிராமத்தில் விற்கிறீங்களா? அட நீ எப்படி இங்கே வந்த? நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். தக்ஷ், குருட்டு பயல, இவன் இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இங்கே பாருங்க மேடம், இவன் உங்கள் கண்ணுக்கும் தெரியலல்ல. ஜமீன்தார் அம்மா, உங்களோட தப்பு வெளியே வந்துடுச்சு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நான் கிராமத்தில் எல்லாருக்குமே சொல்ல போகிறேன். தாராளமா போ, சொல்லு, நானும் பாக்குறேன். நீ சொன்னதுக்கு அப்புறமா கிராமத்து ஜனங்க என்ன பண்றாங்கன்னு. இது வெயில் காலம், என்னோட ஒரு கடை மட்டும்தான் இருக்கு. கிராமத்து ஜனங்களால என் கடையில மட்டும்தான் ஃபேன் வாங்க முடியும். ஏன்னா வேற யாரும் ஃபேன் வியாபாரம் பண்றதில்ல. முதலாளி அம்மா சரியா சொன்னாங்க. போ யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிக்கோ.
மக்களோட கட்டாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க ஜமீன்தார் அம்மா. அது எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம். கிளம்பிங்க இருந்து. அப்படி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு நாங்க பாய் பாய் சொல்லிடுவோம். தருண் புது ஃபேன் வாங்காமலேயே தன்னுடைய ரிப்பேர் ஆன ஃபேனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டாரு. இந்த ஜமீன்தார் அம்மா சொல்கிற விஷயம் உண்மைதான். பல வருஷங்கள் ஆயிடுச்சு, ஆனால் நாம் இந்த விஷயத்தை யோசித்ததே இல்லையே. எதுக்காக நம்ம ஃபேனெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக ரிப்பேர் ஆகுதுன்னு நம்ம நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க இதை சரி பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் புதுசை வாங்க சொல்கிறாங்கன்னு யோசிக்கலை. தருண் தனக்கு தானே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போதான் வெளிநாட்டு சயின்டிஸ்ட் அவரை பார்த்தாரு. அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு கேட்டாரு, ஹலோ, நீங்கள் இந்த கிராமத்தில் தான் வாழ்கிறீங்களா? ஆமாம். என்னாச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க? தருண் கிராமத்து பிரச்சனையை பத்தியும் ஜமீன்தார் அம்மாவை பத்தியும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட சொன்னாரு. அதை கேட்டுட்டு சயின்டிஸ்ட் தருண் கிட்ட என்ன சொன்னார்னா, கவலைப்படாதீங்க, இந்த கிராமத்தில் எதுக்காக இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நான் அப்படிப்பட்ட ஒரு ஏசியை உருவாக்கி இருக்கேன். அது வெயிலில் ட்ரெஸ்ஸை உருவாக்கி தரும். நான் ஒரு முக்கியமான வேலையாக என்னோட நாட்டுக்கு திரும்ப போயாகணும். நான் அந்த ஏசியை உன்கிட்ட கொடுக்குறேன். வா, என் பின்னாடியே வா. சயின்டிஸ்ட் தருணை தன்னுடைய சின்ன லேபுக்கு கூட கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு ஏசி வச்சிருந்தாரு. அது பார்க்க ஒரு சாதாரண ஏசி மாதிரி தான் தெரிஞ்சது. ஏசியை காட்டி தருண் கிட்ட சயின்டிஸ்ட் என்ன சொன்னார்னா, இந்த ஏசியை உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இதில் நீ எந்த ட்ரெஸ்ஸை மேலே வைக்கிறியோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை இது உனக்கு உருவாக்கி தரும். அது உன்னை எப்போவுமே கூலாக வச்சிருக்கும். எவ்வளோ கூலிங்னா உனக்கு வெயில்லையும் பனிக்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிஜமாவா? நிஜமாதான். நான் எதுக்காக இதை உன்கிட்ட கொடுக்குறேன்னா, ஏன்னா நான் என்னோட நாட்டுக்கு அவசரமாக போகணும். எங்கள் வீட்டு பூனை எங்கள் வீட்டு ரிமோட் பட்டனை சாப்பிட்டுடுச்சு, அதனால தான். என்ன? ஒன்றும் இல்லை, நீ இதை இங்கேருந்து எடுத்துட்டு போ. அப்புறம் இதை எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோ. அதுக்கப்புறமா இதிலிருந்து ட்ரெஸ்ஸை உன்னால் எடுக்க முடியும். தருண் அந்த ஏசியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய மனைவி ஷீலு கிட்ட சொன்னாரு. அவருடைய மனைவி ஷீலு அவர்கிட்ட சொன்னா, என்னங்க இத ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நிஜமாவே ஏதாவது ட்ரெஸ் வருதான்னு பாப்போம். அப்புறம் இந்த ஏசி ரிமோட்ல ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கு. இதுல இருந்து சாதாரணமா காத்து வருமா என்னன்னு கூட தெரியல. தருண் ஏசி ஸ்விட்சை ஆன் பண்ணாரு. அவர் ஏசியை ஆன் பண்ண உடனே ஏசில இருந்து ஒரு ஒளி வந்து தருணை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் ஏசில எங்க இருந்து காத்து வருமோ அங்க இருந்து ட்ரெஸ் வந்தது. அந்த ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிலா செய்யப்பட்டிருந்தது. இந்த ஏசி நிஜமாவே டிஷர்ட்டை கொடுத்துடுச்சே. சீக்கிரமா இத போட்டு பாருங்க. தருண் உடனே அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டாரு. அந்த ஷர்ட்டை அவர் போட்டதுமே அவருக்கு நிம்மதியாவும் குளுமையாவும் தெரிஞ்சது. ஏதோ சூடே இல்லாத மாதிரி தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி எப்பவும் இவ்வளோ நல்லா இருந்ததே கிடையாது. நீயும் உனக்காக இதுல இருந்தே ட்ரெஸ் எடுத்துக்கோ. நான் என்னங்க, இந்த கிராமத்துக்கே ட்ரெஸ் எடுப்போம். பாருங்க அந்த ஜமீன்தார் அம்மாவோட வியாபாரத்தை நான் எப்படி முடிக்கிறேன்னு. மறுநாள் ஷேலுவும் தருணும் அந்த ஏசியை வச்சு ஒரு கடையை திறந்தாங்க. அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு அவங்க ஏசி ட்ரெஸ்ஸை விற்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க ஃபேன் வாங்கறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லார்கிட்டயும் ஏசி ட்ரெஸ் இருந்தது. ஒரு நாள் ஜமீன்தார் அம்மா தக்ஷ் கிட்ட வந்து என்ன விசாரிச்சாங்கன்னா, என்ன ஆச்சு, ஏன் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது? வெயில் காலம் வந்துடுச்சு, இன்னும் ஒரு ஃபேன் கூட வியாபாரம் ஆகாம வச்சிருக்க. ஏசி ட்ரெஸ்ஸை பத்தி தக்ஷ் ஜமீன்தார் அம்மா கிட்ட சொன்னாரு. அதை கேட்டுட்டு ஜமீன்தார் அம்மா சொன்னாங்க, அப்படியா விஷயம்? ஆமாம் முதலாளியம்மா. அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் பார்த்தேன். அந்த தருண் அந்த ஏசியை எங்கே வேணாலும் அழகாக வச்சிடுறான். அப்புறம் அதை அங்கேருந்து சுலபமாக எடுத்துடுறான். அப்படின்னா அந்த ஏசியை நம்ம உடனே திருடி ஆகணும். ஜமீன்தார் அம்மா அந்த ஏசியை திருடுறதுக்கான திட்டத்தை போட்டாங்க. ஒரு நாள் காலங்காத்தால தருண் தன்னுடைய கடையை திறந்த போது தக்ஷ் தருணோட கடைக்கு வந்தாரு. அடே இங்கே பாரு தருண், உன்னோட மனைவி கால் வழிக்கு விழுந்துட்டா. அப்புறம் அவள் உன்னை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்ன? எப்படி? நான் இப்போ உடனே போறேன். தருண் இந்த விஷயத்தை கேட்டுட்டு தன்னோட மனைவி ஷேலுவை பார்க்கறதுக்கு ஓடினாரு. அப்புறம் ஜமீன்தார் அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு திட்டத்தை உருவாக்கினா. வாவ், நான் எவ்வளோ அழகாக நடித்தேன். முதலாளி அம்மா கூட இருக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் நல்லது இருக்குதான். வாய முடு. முதல்ல இந்த ஏசியை தூக்கு, என் பின்னாடியே வீட்டுக்கு வா. தக்ஷ் அந்த ஏசியை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவரு பார்த்தாரு, அந்த ஏசிக்கு மேல ஏதோ எழுதப்பட்டிருந்தது. முதலாளி அம்மா, இதுக்கு மேலே என்னவோ எழுதி இருக்கு.
ஆன்டி தீஃப், ஏதோ ஆன்டி தீஃப்னு எழுதியிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? கிளம்பு, முதல்ல இதை எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பு. அவங்க ஏசியை திருடிக்கிட்டு ஜமீன்தார் அம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. அந்த ஏசியை சுவர்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. முதலாளி அம்மா, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஏசியை போடு. தக்ஷ் ஏசியை ஆன் பண்ணாரு. அதுல அவங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸஸ் வெளியே வந்தது. ஆனா இப்போ அதுல நிலாவுக்கு பதிலா சூரியன் இருந்தது. ஜமீன்தார் அம்மாவும் தக்ஷும் 2 பேரும் புது ஏசி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு குளிருக்கு பதிலா ரொம்ப வெக்க ஏற்பட்டுச்சு. ஆனா இது ரொம்பவே வெக்கையா இருக்கு. இரு, நான் இந்த புடவையை அவுத்துட்டு வந்துடுறேன். முதலாளி அம்மா, இந்த ட்ரெஸ்ஸை கலட்ட முடியல, இது நமக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் அந்த ஆன்டி தீஃபால தான் நடந்துச்சு. இப்போ நம்ம இதை மறுபடியும் தருண் கிட்ட கொடுத்தாகணும். 2 பேரும் அந்த ஏசியை எடுத்துக்கிட்டு தருணோட கடைக்கு போனாங்க. எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. அங்க ஷீலுவும் நின்றுட்டு இருந்தா. என்ன ஆச்சு? திருடியும் மனசு ஆறலையா? கடைசியில இப்ப திருடத்துக்கும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, நாங்க உங்களை மன்னிக்க மாட்டோம். அம்மாடி, எங்களை மன்னிச்சிடு, ரொம்ப வெக்கையா இருக்குமா. ஒரு கண்டிஷனை ஒத்துக்கிட்டா நாங்கள் உங்களை மன்னிக்கிறோம். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன்ப்பா. கிராமத்தில் எல்லாருக்குமே நல்ல ஃபேனை கொடுங்க. அப்புறம் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடுங்க. அப்புறம் எப்பவும் திரும்ப வந்துடாதீங்க. சரிப்பா, ஒத்துக்கிறேன். தருண் அவங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டாரு.